ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் எல்லாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சித்திரை தேர் திருவிழா தான் பார்க்க போகிறீங்க. நம் அம்மா வீட்டு பக்கத்தில் கோடம்பாக்கம் சிவன் கோவில், பாரத் வஜேஸ்வரர் சொர்ணாம்பிகை சமேதர். ஸோ இந்த கோவிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ பசங்களுக்கும் லீவ் ஓரளவுக்கு, இப்போ காலேஜ் வந்து எக்ஸாம் விட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம தேர் திருவிழாவுக்கு வரலான்னு லாஸ்ட் டைமே வந்தேன். ஸோ இந்த டைமும் வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது வந்து திருவிழாவுக்கு நம்ம மோர் கொடுக்கறது, இல்லை பிரசாதம் ஏதாவது சாப்பாடு செஞ்சு அன்னதானம் கொடுக்கறது, இது மாதிரிலாம் கூட செய்வாங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக வந்திருக்கோம். அம்மாவும் தம்பி ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து சமையல் பண்ணிட்டுருந்தாங்க. அத்தைலாம் வந்துட்டாங்க. அத்தையும் வந்து ஒரு நடுவத்தை இவங்க. ஸோ எல்லாருமே வந்து தேர் திருவிழாவுக்கு ஒன்றா கும்பலாக வந்து செம்ம ஜாலியாக தான் இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர் இழுக்கும் போது ரிலேஷன்ஸ் ஃபுல்லாகவுமே. ஸோ ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அம்மா வீட்டிலேருந்து கோவில். ரொம்ப பழமை வாய்ந்த சிவபெருமானுடைய ஆலயம் அது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் கிளம்பிட்டோம். அம்மா வீட்டில் வந்து மோர் ஊற்றுவாங்க. தேர் வரும்போது மோர் கொடுப்பாங்க இல்லையா, தர்பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் கொடுப்பாங்க. ஸோ நானும் கொஞ்ச நேரம் தம்பி ஒய்ஃப் கூட உட்காந்துட்டு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அங்கேருந்து போகலான்னு சொல்லிவிட்டு தங்கச்சி வந்து மோர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நானும் தங்கச்சி சேர்ந்து கொடுப்போம். இவங்க தங்கச்சியோட மாமியார் பெரியத்தை. ஸோ அவங்க வீட்லேயும் பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லோரும் வீட்டிலெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து போகும். தெருமுனையிலே வந்து வரும். கொஞ்சம் தெருமுனை பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அங்கேயே வந்து தேர் நிற்கும். ஸோ அங்கே தான் போய் எல்லோரும் பூஜை பண்ணுவோம். எப்போவுமே இந்த எல்லையில் ஓரளவுக்கு இங்கேருந்து கல்யாணம் ஆகி போனவங்க எல்லாமே வந்துடுவோம். நாங்கள் வந்து செஞ்சுருவோம். ஏன்னா எங்கள் பிறந்து வளர்ந்த எல்லையுடைய சிவபெருமான் இல்லையா. ஸோ அதனால் இப்போ சென்னையில் இருக்க ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன்னா நம்ம நினச்ச ஒன்றே நம்ம கோயிலுக்கு வர முடியாது. அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா கோயிலுக்குமே வர முடியாது. சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊரில் இருக்க முடியல. ஆனால் இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்க அம்பாள் கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வந்தேன். நம்ம எல்லை அம்மனி மனசில் நினச்சிக்கிட்டு தான். ஸோ எல்லாம் வந்து ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் தேர் வந்து கரெக்டாக ஒரு 8:30 இருக்கும். அப்போ வந்தது. தேர் வந்த உடனே பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த வாங்கி வச்சுருக்க பொருளெல்லாம் கொடுக்குறது, அர்ச்சனை பண்ணுறது, இதுமாரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் ரிலேஷன்ஸே ஒரு 10 குடும்பம் கிட்ட நாங்கள் நின்று இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து தேர் நிற்கும். அதுக்கப்புறம் சாமியை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா நடனம் ஆடிக்கிட்டே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அத்தை பொண்ணு வீட்டுக்கார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட நிறைய பேர் புடவை, வேஷ்டி, துண்டு இதெல்லாம் வந்து சுவாமிக்கு போடுவாங்க. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை இறக்கி கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் கோயிலுக்கிட்ட போயிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து விநாயகர் கோயில் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் டெம்பிள் இருக்கும். இது வந்து கோடம்பாக்கம் சிவன் கோயில், வடபழனி சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இது வந்து கோடம்பாக்கம் சிவன் கோயில், பாரத் வஜேஸ்வரர் சொர்ணாம்பிகை சமேதர். ஸோ வந்து இந்த கோயில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இது வந்து என்ட்ரன்ஸ் கோபுரம். இந்த ஒரு வாரம் திருவிழா நடந்ததுனால அந்த வாகனம்லாம் வச்சுருக்காங்க.
இங்கே வந்து மண்டபம் சுவாமிலாம் வந்து இங்கே தான் வந்து வைப்பாங்க. பூஜை பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். கல்யாணம் நடக்கிறது எல்லாமே. ஸோ வந்து சுற்றி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நாகலிங்க மரம் அதுதான் வந்து இங்கே ஸ்தல மரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ எல்லா சுவாமிக்குமே வாழை மரம் கட்டியிருக்காங்க. திருவிழான்றதுனால 7 நாள் நடந்துச்சு. நான் கடைசி நாள் தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே துர்க்கை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இந்த 18 படி இருக்கும். இந்த 18 படியில் நம்ம விளக்கு போட்டு, அதாவது 1ஆம் படிலேருந்து 18வது படி விளக்கு போகிறதுக்குள்ளே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வேணும்னா அது கண்டிப்பாக 100% வந்து நிறைவேறும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்வ மரம், இன்னும் நிறைய உள்ள சின்ன சின்ன இதுவெல்லாம் வச்சுருக்காங்க. கொடிமரம் இப்படி தான் இருக்கும். கொடிமரம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே நம்ம சிவன் ஆலயம் வந்தால் கண்டிப்பாக கொடிமரத்தை பார்த்து வணங்கணும். ஒவ்வொருத்தருமே நீங்களும் சிவபெருமான் நல்லா வணங்கிக்கோங்க. நந்தீஸ்வரர் இங்கே இருக்கார். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம், சொர்ணாம்பிகை இருக்காங்க. உள்ளே போய் நான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து சாமியை வந்து தேர்லேருந்து உள்ளே கொண்டு வராங்க. ரொம்ப அழகாக நல்லா மேளதாளத்தோடு உள்ளே வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா வந்து இந்த மாதிரி நேரத்தை கூடும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக வந்து சிவபெருமானை வணங்கிட்டு அன்னதானமும் போட்டாங்க. அப்போ என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுலாம் எதுவும் எடுக்க முடியல. அன்னதானமும் சாப்பிட்டேன். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்டேன். எப்போவுமே கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னதானமும் சாப்பிட்டுட்டு பகவானை நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்தாச்சு. கடைசி தம்பி ஒய்ஃப் வந்து என் கூட ஜாயின் ஆனாங்க. ஸோ அவங்களையும் வந்து வீடியோ எடுத்தாச்சு. என் கூட கேரளா வந்திருந்தாங்க நடுத்தம்பி ஒய்ஃபு. ஸோ அவங்களையும் அப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். சுவாமியெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு மண்டபத்தில் வச்சுட்டு தீப ஆராதனை காட்டினாங்க. தீப ஆராதனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. விழுந்து கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். நாகலிங்க மரம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். முதல்ல சின்ன வயசில் இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. வெளியே கிருஷ்ணர் இருப்பார், கிருஷ்ணருக்கு வச்சுருவோம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் எடுக்கிறது இல்லை. அப்புறம் சாப்பிட்றதுக்கு லைனில் வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. போய் சாப்பிட்டோம் வந்தாச்சு. வரும்போது அத்தை பார்த்தோம். இந்த அத்தை பொண்ணு எல்லாம் அப்படியே பேசிட்டு பிரசாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பிரசாதம் வாங்கி வாயில் போட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை. வாழ்க வளமுடன், நலமுடன்.